கிரிசாந்தி என்று சொல்லப்படுகின்ற அந்த பிள்ளை இந்த நேரம் இருந்திருந்தால் ஒரு டாக்டராக மருத்துவராக வரக்கூடிய ஒரு பிள்ளை அந்த செம்மணியில் செல்லுகின்ற போது சோமரட்ன ராஜபக்ச என்று சொல்லப்படுகின்ற ஒரு கோப்ரல் அவர் அந்த பிள்ளையை பாலியல் பலாத்காரம் செய்து அவரோடு சேர்ந்த குழு அவரை கொலை செய்ததாக அப்போது செய்திகள் அடிபட்டன. ஆனால் அவர் சில தகவல்களை நீதிமன்றத்தில் இருந்து சொல்லியிருந்தார். எத்தனை பேரை கொன்றார்கள், எத்தனை பேரை புதைத்தார்கள் என்ற ஒரு செய்தியை சொன்னார். சில சிறுவர்களை, பெண்களை, புதுமண தம்பதிகளை அழைத்து வந்து அவர்களை மண்வெட்டியினால் அடித்து கொன்றுவிட்டு தங்களிடம் புதைக்க சொன்னதாக கூட அந்த சோமரட்ன ராஜபக்ச என்று சொல்லப்படுகின்ற அந்த நீதிமன்றத்தில் இருந்து பல சாட்சியங்களை சொன்னார். டிஎஸ் சேனநாயக்கா என்றும் பண்டார் நாயக்கா என்றும் தகநாயக்கா, டட்லி சேனநாயக்க, ஸ்ரீமாவோ பண்டார் நாயக்கா, ஜே.ஆர். ஜெயவர்தன, பிரேமதாச, விஜயதுங்க, மஹிந்த ராஜபக்ஷ, சந்திரிகா பண்டார் நாயக்க குமாரதுங்க, கோத்தபாய ராஜபக்ஷ, மைத்ரிபால சிறிசேன என்றெல்லாம் பல தலைவர்கள் நமது நாட்டை ஆண்டு வந்திருக்கின்றனர். இந்த நாட்டில் ஒரு மாற்றத்தை பொருளாதார ரீதியாக அவர்கள் ஏற்படுத்தவில்லை என்பதுதான் வெளிப்படையான உண்மை. அதற்கு மாறாக ஒரு உள்நாட்டு யுத்தத்தை அவர்கள் உருவாக்கி அந்த யுத்தத்தை வைத்துக் கொண்டு குளிர்காய்ந்து கொண்டிருந்தார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். கடந்த காலத்தை எடுத்துக்கொண்டால் இலங்கை சுதந்திரம் அடைந்ததில் இருந்து பெரும் பகுதி காலத்தை இந்த முதலாளித்துவ பொருளாதார கொள்கையின் அடிப்படையில் நாட்டை ஆட்சி செய்திருக்கின்றார்கள். இந்த ஆட்சி நிச்சயமாக ஆட்சி செய்தவர்களின் பொருளாதாரத்தை உயர்த்தி இருக்கின்றதை ஒழிய நாட்டின் பொருளாதாரத்தை அது உயர்த்தவில்லை என்பதுதான் வெளிப்படையான விடயம். அதிலும் குறிப்பாக சொல்லப்போனால் 2022 ஆண்டில் மிகவும் பிற்போக்குவாத அடிப்படையில் மிகவும் பிழையான நிதி கொள்கை, பொருளாதார கொள்கையினை பின்பற்றியதன் காரணமாக இந்த நாடு வங்குரோத்து நாடு என்ற ஒரு பெயரை பெற்றுக்கொண்டது. அதிலும் குறிப்பாக 1971 ஆண்டில் உருவாக்கப்பட்ட வங்காளதேசத்திடமிருந்து கடன் பெறுகின்ற ஒரு நாடாக எமது நாடு தள்ளப்பட்டது. 1971 பாகிஸ்தானில் இருந்து பிரிந்து சென்ற வங்காளதேசம் எமது நாட்டுக்கு கடன் தரக்கூடிய ஒரு உயர்நிலைக்கு வந்திருக்கின்றது. அதனை பார்த்தால் அந்த நாட்டை நாங்கள் போற்ற வேண்டும். எமது நாட்டின் நிலைமையை பார்த்தால் நாங்கள் துயரப்பட வேண்டிய ஒரு நிலைமை காணப்படுகின்றது. இந்த இடத்தில் நான் குறிப்பிட விரும்புகிற விடயம், 2ஆம் உலக மகாயுத்தத்தின் பின்னர் ஜப்பான் நாடு அமெரிக்க அணுகுண்டுகளால் தாக்கப்பட்டு சாம்பல் மேடாக காணப்பட்டது என்று அதனை விமர்சனம் செய்வார்கள். அந்த நாடு ஒரு முதலாளித்துவ பொருளாதார கொள்கையை பின்பற்றி இருந்தாலும் அந்த நாடு பொருளாதாரத்தில் ஒரு உச்சமான வளர்ச்சியை கண்டிருக்கின்றது. அங்கு முதலாளித்துவ பொருளாதார கொள்கையை பின்பற்றினார்கள், வளர்ச்சி அடைந்திருக்கின்றார்கள். சீனாவை எடுத்துக்கொண்டால் இந்த சீன நாடு ஒரு சோசலிச கொள்கையை பின்பற்றி இருந்தது, அந்த நாடும் வளர்ச்சி அடைந்திருக்கின்றது. எந்த கொள்கையாக இருந்தாலும் அந்த கொள்கையை ஊழல், மோசடி, லஞ்சம் மற்றும் வீண்விரயம் இல்லாமல் பின்பற்றுகின்ற நாடுகள் வளர்ந்திருக்கின்றன என்பதுதான் நாங்கள் பெற்றுக்கொண்ட படிப்பினையாக அமைந்திருக்கின்றது. எனவே எமது நாட்டில் டிஎஸ் சேனநாயக்கா என்றும் பண்டார் நாயக்கா என்றும் அதற்கு அடுத்ததாக தகநாயக்கா, டட்லி சேனநாயக்க, அடுத்ததாக ஸ்ரீமாவோ பண்டார் நாயக்கா, அடுத்த கட்டமாக ஜே.ஆர். ஜெயவர்தன, பிரேமதாச என்று நாங்கள் பட்டியல், விஜயதுங்க, அடுத்ததாக மஹிந்த ராஜபக்ஷ, சந்திரிகா பண்டார் நாயக்க குமாரதுங்க, கோத்தபாய ராஜபக்ஷ என்றெல்லாம், மைத்ரிபால சிறிசேன என்றெல்லாம் பல தலைவர்கள் நமது நாட்டை ஆண்டு வந்திருக்கின்றார்கள். ஆனால் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் எதனையும் அவர்கள் ஏற்படுத்தியதாக இல்லை. இந்த நாட்டில் ஒரு மாற்றத்தை பொருளாதார ரீதியாக அவர்கள் ஏற்படுத்தவில்லை என்பதுதான் வெளிப்படையான உண்மை. அதற்கு மாறாக ஒரு உள்நாட்டு யுத்தத்தை அவர்கள் உருவாக்கி அந்த யுத்தத்தை வைத்துக்கொண்டு குளிர்காய்ந்து கொண்டிருந்தார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அந்த உள்நாட்டு யுத்தம் என்பது வேண்டுமென்றே உருவாக்கப்பட்ட ஒரு யுத்தம் அல்ல. அவர்கள் கடைப்பிடித்த கொள்கைகள் காரணமாக, ஒன்று பொருளாதார கொள்கையாக இருக்கலாம், அல்லது சமூக ரீதியான கொள்கையாக இருக்கலாம், அரசியல் கொள்கையாக இருக்கலாம். கடைப்பிடித்த கொள்கை ரீதியாக ஏற்பட்ட பிரச்சனை இந்த நாட்டை யுத்தத்திற்கு இரையாக்கி 30 ஆண்டுகள் யுத்த வேள்வியில் இந்த நாட்டை கொண்டு தள்ளி இந்த நாடு மிக மோசமான நிலைக்கு தள்ளப்படுவதற்கு கடந்த கால ஆட்சியாளர்களின் பொருளாதார கொள்கைகள் காரணமாக இருந்தன. இந்த பொருளாதார கொள்கையில் காணப்பட்டது என்னவென்றால் ஊழல், மோசடிகள், லஞ்சம், வீண்விரயம் போன்றவை தாராளமாக நடைபெற்றன. அதாவது கையூட்டு பெறுகின்ற கலாச்சாரம், அல்லது கொமிஷன் பெறுகின்ற கலாச்சாரம், அல்லது தமக்கு வேண்டியவர்களுக்கு இந்த வாய்ப்புகளை கொடுத்து அதன் மூலமாக உழைத்துக் கொள்கின்ற கலாச்சாரம் என்பன காணப்பட்டன. எனவே இந்த நிலையில் தற்போது இந்த நிதி தந்திரோபாய அறிக்கை அல்லது நிதி நுணுக்க
கூற்று என்கின்ற அடிப்படையில் கடந்த காலத்தில் நாங்கள் கற்றுக்கொண்ட விடயங்களை வைத்துக்கொண்டு இனிவரும் காலத்தில் நாங்கள் இந்த நாட்டை ஒரு சரியான பொருளாதார பாதையில் ஒரு நுணுக்கமான ஆய்வின் அடிப்படையில் கொண்டு செல்லக்கூடிய விதத்தில் நாங்கள் என்ன செய்ய போகின்றோம். எனக்கு ஒரு மகிழ்ச்சி தருகின்ற விடயம் என்னவென்றால், கடந்த காலத்தில் திருடியவர்கள் அல்லது அரச சொத்தினை சூறையாடியவர்களுக்கு உரிய நீதி நடவடிக்கை அல்லது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படுவது என்பது வரவேற்கத்தக்க ஒரு விடயம். ஏனென்றால் கடந்த காலத்தில் நோயாளிகள் பயன்படுத்துகின்ற அந்த மருந்தில் கூட விளையாடி இருக்கின்றார்கள் அல்லது ஒரு வியாபாரமாக்கி இருக்கின்றார்கள். எனவே இப்படிப்பட்ட செயல்கள் மிகவும் வேதனைக்குரிய விடயம். இதனை மன்னிக்க முடியாத விடயம் என்று கூறலாம். மருந்தை விஷமாக்கின்ற செயல் அல்லது மருந்தை வியாபார பொருளாக்குகின்ற செயல் என்பது மிகவும் வேதனைக்குரிய ஒரு விடயம். எனவே அப்படியான செயல்பாடுகளில் ஈடுபட்டவர்கள் உண்மையில் சட்டத்தின் முன்னிலையில் நிறுத்தப்பட வேண்டும், அவர்கள் விசாரிக்கப்பட வேண்டும், அவர்கள் தராதரம் பார்க்காமல் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் வரவேற்கின்றோம். ஏனென்றால் சாதாரண அப்பாவி மக்களின் உயிரோடு விளையாடக்கூடிய விதத்தில் அவர்கள் என்ன செய்திருக்கின்றார்கள் என்றால், மருந்து பொருட்களை தங்களுடைய வியாபார பொருட்களாக, அதாவது குறைந்த விலையில் வாங்கி கூடிய விலையில் விற்கக்கூடிய ஒரு பொருளாதார செயற்பாடுகளாக மாற்றியிருக்கின்றார்கள். எனவே இவற்றை நாங்கள் மன்னிக்க முடியாது. ஆனால் கடந்த ஆட்சி காலத்தில் அவருக்கு சார்பான நம்பிக்கையற்ற தீர்மானம் கொண்டு வரப்பட்ட போது அவரை பாதுகாக்கக்கூடிய விதத்தில் பெரும்பாலான உறுப்பினர்கள் கையுயர்த்தி அவரை பாதுகாத்திருந்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக அமைந்திருக்கின்றது. அமைச்சர் சந்திரசேகரம் அவர்களும் இதை பற்றி குறிப்பிட்டிருந்தார். உண்மையில் செம்மணி புதைகுழி என்பது ஒரு வரலாற்று ஒரு கதை கூறுகின்ற ஒரு புதைகுழி. அந்த இடத்தில் கிரிசாந்தி என்று சொல்லப்படுகின்ற அந்த பிள்ளை இந்த நேரம் இருந்திருந்தால் ஒரு டாக்டராக மருத்துவராக வரக்கூடிய ஒரு பிள்ளை. அந்த பிள்ளை அந்த செம்மணியில் செல்லுகின்ற போது சோமரட்ன ராஜபக்ச என்று சொல்லப்படுகின்ற ஒரு கோப்ரல், இப்போது அவர் சிறைச்சாலையில் இருக்கின்றார். அவர் அந்த பிள்ளையை பாலியல் பலாத்காரம் செய்து அவரோடு சேர்ந்த குழு அவரை கொலை செய்ததாக அப்போது செய்திகள் அடிபட்டன. அம்மணியின் ஆட்சியில், சந்திரிகா அம்மணியின் ஆட்சியில் இந்த படுகொலை நடைபெற்றது, விசாரணை நடைபெற்றது, அவர் தண்டிக்கப்பட்டார். ஆனால் அவர் சில தகவல்களை நீதிமன்றத்தில் இருந்து சொல்லியிருந்தார். எத்தனை பேரை கொன்றார்கள், எத்தனை பேரை புதைத்தார்கள் என்ற ஒரு செய்தியை சொன்னார். சிலருடைய இராணுவ அதிகாரிகளின் பெயர்களை கூட சொன்னார்கள். சில சிறுவர்களை, பெண்களை, புதுமண தம்பதிகளை அழைத்து வந்து அவர்களை மண்வெட்டியினால் அடித்து கொன்றுவிட்டு தங்களிடம் புதைக்க சொன்னதாக கூட அந்த சோமரட்ன ராஜபக்ச என்று சொல்லப்படுகின்ற, இப்போது நான் நினைக்கிறேன் ஆயுட்கால சிறை தண்டனை அனுபவித்து வருகின்றவர், அந்த நீதிமன்றத்திலிருந்து பல சாட்சியங்களை சொன்னார். உண்மையில் அந்த செம்மணி புதைகுழியில் 600க்கும் மேற்பட்ட அப்பாவி மக்கள் புதைக்கப்பட்டிருப்பதாகவும் சொன்னார். சிறுவர்கள் ஒரு எலும்பு கூட்டினை பார்க்கின்ற போது ஒரு தாயின் நெஞ்சின் மீது ஒரு குழந்தை அப்படியே இறந்து கிடக்கின்றது. அதன் எலும்பு கூட அப்படியே இப்போது எடுத்து காட்டுகின்றார்கள். இப்படியெல்லாம் கடந்த காலத்தில் மிக மோசமான வக்கிரமான இனவாத மதவாத ரீதியான அடிப்படைவாத கொலைகள் நடைபெற்றன. முடிக்கிறேன். அந்த வகையில் நான் இந்த செம்மணி புதைகுழி விடயத்தில் நடைபெற்ற மிகவும் வக்கிரத்தம்பலமான கொலைகளுக்கும் அதற்குரிய நீதி வழங்கப்பட வேண்டும். பட்டலந்தையில் எவ்வாறு சித்திரவதைகள் நடைபெற்றனவோ அதே போன்று பல வடக்கு கிழக்கு முகாம்களில் நடைபெற்றன, அதற்குரிய நீதியும் வழங்கப்பட வேண்டும் என்று கூறி எனது உரையினை நிறைவு செய்கின்றேன். நன்றி.